சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. அதிமுகவில் இணைய போவதாக அண்ணன் பன்னீர்செல்வமும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பேட்டி ஒண்ணு அறிவிச்சிருந்த அந்த ஒரு நிலையில எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுல இணைய போற அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு. தற்போது இன்றைய முக்கிய செய்தியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் அந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து போன எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே இல்லை. அதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்துடலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தபடி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் பன்னீர்செல்வம் இந்த அதிமுக விட்டு விலகி பல வருடங்கள் ஆன நிலையில இருந்தாலும் கூட தற்போது பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த இரண்டு அணியும் இணைந்தால் மட்டுமே அதிமுகவை ஒரு நிலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் பன்னீர்செல்வம் இணைவ போவதாக சில பேட்டிகள்லாம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நியூஸ் சேனல்ல. ஆனா தற்போது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல்லாம் பெருசா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அது உண்மையும் கூட. அதனாலதான் தற்போது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமையக கதவை உடைச்சு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட ஆதரவு தொண்டர்கள் மீது பாத்தீங்கன்னா வழக்குகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அவைத்தலைவரும் தமிழக மகன் உஷேன் தலைமையிலும் நடந்த இந்த கூட்டத்துல அவர் இந்த கட்சியில இணைய போவதா சொல்லியிருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில தான் நீ இந்த கட்சியில இணைஞ்சிட்டீன்னா உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் நீடிச்சிரும். அப்படி நீடிக்க கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நீ கட்சியில இணையக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச அண்ணன் பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா அதிமுகவுல இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னதே நீங்க தான். என்னைய இந்த கட்சியில இணைஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். ஆனா இப்ப எனக்கு இந்த கட்சியில இணையக்கூடாதுன்னு சொல்றதும் நீங்க தான். நான் எதை நம்புறது, எதை நான் மக்களுக்கு போய் சேர்க்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க தான் எனக்கு சரியான பாதையை காட்டணும் அப்படின்னு அண்ணன் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுக்கொண்ட போது, நீ இந்த கட்சிக்குள் அதாவது அதிமுகவிற்குள் வந்தால் உன்னை கொலை செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவிலான கொலை மிரட்டலை தற்போது கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கொலை மிரட்டல் மட்டுமல்ல, கொலை செய்வதற்கும் துணிந்தவர் தான். ஏன்னா அமித்ஷாவுக்கே அவர் அல்வா கொடுத்திருக்காரு. நம்ம இந்த பாஜகவையும் அதிமுகவையும் இணைச்சு ஒரு மிகப்பெரிய கட்சியை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்ற சொல்லியிருந்த அந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வேறுபாடுமே இல்லை. கட்சியில இருந்து உடனே விளைவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதை பயன்படுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுல இணைய வருவதாக இருந்த அண்ணன் பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படி மீறி வந்தா நீ கட்சிக்குள்ள மட்டும் இல்ல உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொலை மிரட்டலை விடுத்திருக்காரு. சோ வாங்க இதை பற்றி அடுத்த